நீ கூடவே இருந்து குழிப்பறித்திருக்கிறாய், சதி திட்டம் தீட்டியிருக்கிறாய், துரோகம் செய்திருக்கிறாய். அதற்காக நான் உன்னை மன்னிக்க போவதில்லை ஆதம் கான். நான் வேண்டிக் கொள்கிறேன் தந்தையே, தங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு நான் பழி வாங்குவேன். முகலாய குடும்பத்தையே அழிப்பேன். இதோ பாரு ஹைதர், நீ தினமும் இந்த இடத்திற்கு வந்து செல்கிறாய். இங்குதான், இவ்விடத்தில் வைத்துத்தான் ஷெஹன்ஷா உனது தந்தையை நான் எதற்காக இங்கு வருகிறேன் தெரியுமா? என் தந்தையின் மரணத்தை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக. அவருடைய மரணத்தின் வலியை மறக்கக்கூடாது. என் மனதில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். என் தந்தையின் மரணத்திற்கு அந்த ஜலாலுதீன் அக்பரை பழிவாங்க வேண்டும் என்று அந்த எண்ணம் என் மனதிலிருந்து மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக. ஹைதர்! இளவரசே, தாங்களா? ஆதாப். ஆதாப் இளவரசே. ஆதாப். நீ என்னை இளவரசன் என்று அழைக்காதே. நான் உன் சகோதரன் தான். எங்கென்ன செய்து கொண்டிருக்கிறாய்? தங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தேன். தங்கள் வருகை மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் 4 சகோதரர்களும் என்னுடன் இருக்கிறீர்கள். பிறகு ஹைதர், அனைத்தும் ஞாபகம் உள்ளதா? அனைத்தும் ஞாபகம் இருக்கிறது. அனைத்தும். நீ, குத்துப், முராத், பிறகு தானியால், அனைவரும் ஞாபகத்தில் உள்ளீர்கள். ஆனால் தங்களுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமாக ஷெஹன்ஷாவையும் ராஜமாதாவையும் ஞாபகம் இருக்கும். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் மற்றும் ராஜமாதா அவர்களை என்னால் எப்படி மறக்க இயலும்? இப்போது நான் செல்கிறேன் சகோதரா. பிறகு உன்னை சந்திக்கிறேன். இச்சிரிப்பின் அர்த்தம் என்ன? சலீம் என்ன சொன்னான் என்று தாங்கள் கேட்கவில்லையா? அவனால் ஷெஹன்ஷாவையும் ராஜமாதாவையும் மறக்க முடியவில்லையா? அதனால் தாய் தந்தையரை நினைவு கொள்வதில் என்ன இருக்கிறது? தங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஒருவரை நினைத்து பார்ப்பதற்கும் மறக்க முடியாமல் போவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. அதை புரிந்து கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீம் ரீம் காளி மாதாய நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் காளி மாதாய நமக. வணக்கம் சகுனிபாய். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் காளி மாதாய நமக. ஜெய மா காளி. என்ன, அவன் வந்து விட்டான் அல்லவா? ஆம் சகுனிபாய், என் சலீம் திரும்பி வந்து விட்டான். உனது மகன் அல்ல ஜோதா, முகலாய சாம்ராஜ்யத்தின் வருங்கால பாட்ஷா வந்திருக்கிறான். அதோடு ஆரம்பமாக போகிறது அவனது காதல் கதை. சகுனிபாய், இப்போதுதான் சலீம் வந்திருக்கிறான், அதற்குள் அவன் காதல் கதையை பேசுகிறீர்கள்? யோதா பேகம், இதை நான் கூறவில்லை. ஏற்கனவே இது ஆண்டவனால் எழுதப்பட்ட விதி. அவன் இப்பொழுது வந்ததால் தான் இந்த கதையும் ஆரம்பமாக போகிறது. மிக விரைவிலேயே அவன் தன் காதலை சந்திக்க போகிறான். நீங்கள் கூறுவதும் சரிதான். அனைத்து ராஜ்ய இளவரசிகளும்
முகலாய ராஜ்யத்தின் இளவரசிகளும் சலீமை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள். ஏன் விரும்ப மாட்டார்கள்? சலீம் அதற்கு தகுந்தவன் தானே? இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! சரி சகுனிபாய், என் சலீமிற்கு எந்த மாதிரியான இளவரசி வருவாள்? உனக்கு அவ்வாறு தோன்றுகிறதா ஜோதா? உனது மகன் யாராவது இளவரசி அல்லது ராஜகுமாரியை திருமணம் செய்வான் என்றா? ஜெய் மா காளி! எனக்கு புரியவில்லை. ஆஹா, ஜோதா பேகம், சமயம் வரும்பொழுது நீயே புரிந்து கொள்வாய். ஆ, எதுவாக இருந்தாலும் சரி, நட்பும் ஈர்ப்பும் ஏற்படுவது சகஜம்தானே? நட்பா, ஈர்ப்பா, தகுதியா? ஜோதா, இவை அனைத்தும் சாதாரண காதல் கதையில் வேண்டுமானால் நடக்கலாம். ஆனால் இது அபூர்வ காதல். அதன் முதல் படியும் மடியும் வெறுப்பாகத்தான் இருக்கும். மோதல், ஆக்ரோஷம். முதலில் வெறுப்பும் ஆக்ரோஷமுமா? ஏன் ஜோதா பேகம், உனது காதல் கதையை மறந்து விட்டாயா என்ன? ஜலாலை விரும்புவதற்கு முன் நீ அவனை முழுமையாக வெறுத்தாய். இதிலும் அதுதான் நடக்கப் போகிறது. சலீம் வந்து விட்டான், அவளும் வந்து விடுவாள். இத்தனை வருடங்களாகியும் ஆக்ரா மாறவே இல்லை. நாமும் தான் மாறவில்லை சகோதரா. இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! இளவரசர் சலீம்! ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் ஜோதா பேகம், அனைவரின் பார்வையும் சலீம் மீதுதான் இருக்கும். ஆனால் உனது மகனின் பார்வை யாரையும் பார்க்காது. அங்கே பார், இளவரசர் சலீம் வருகிறார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆக்ரா வந்திருக்கிறாராம். அங்கு பாரு, சற்று பாரு. அவன் ஒருவனைதான் என் வாழ்க்கையில் பார்க்க விரும்பவில்லை. எங்களது வாழ்க்கை மாறியதற்கு காரணமே இவன்தான். இவனால் தான் நாங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்தோம். எங்களது வாழ்க்கையே மாறிவிட்டது. நீ என்ன கூறுகிறாய் நாதிரா? நான் கூறியது அனைத்தும் உண்மைதான். இன்னொன்று, என்னை நாதிரா என்று அழைக்காதே, அனார்கலி என்று அழைக்க வேண்டும். அவன் கூப்பிட்ட அந்த பெயரை கூட நான் அடியோடு வெறுக்கிறேன். ஆனால் அவள் இருக்கிறாளே, அவள் ஒரு பொழுதும் சலீமை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள். ஆனால் சலீம் அவளது பார்வைக்காக ஏங்குவான். சலீமை தேடி அவள் நிச்சயம் வரமாட்டாள். ஆனால் சலீம் செல்வான். சரி, இங்கிருந்து சென்று விடுவோம். எனக்கு இங்க இருக்க விருப்பமே இல்லை. நான் இங்கு வந்திருக்கவே கூடாது. ஆனால் நான் அன்னை காத்திருப்பார்கள் அல்லவா? வா, நாம் செல்வோம். வா. வாருங்கள் ஜோதா பேகம். என்ன விஷயமாக வந்தீர்கள்? ஏன்? காரணம் இல்லாமல் உங்களை சந்திக்க வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் செஞ்சா. என் அருகே வாருங்கள் ஜோதா பேகம். தாங்கள்தான் மகிழ்ச்சியாக இருப்பீர்களே, உங்கள் மகன் உங்களிடம் திரும்ப வந்ததற்காக. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை ஜோதா பேகம். உங்கள் மகனை விட்டு தாங்கள் என்னிடம் வந்திருக்கிறீர்களே, அதான் புரியவில்லை.
நீங்கள் என்னை சீண்டிக் கொண்டே இருக்கிறீர்கள். என் மகனோடு அதிக நேரம் இருக்கிறேன் என்று நீங்கள் தான் குறை கூறுகிறீர்கள். இப்போது உங்களிடம் வந்தால் இப்போதும் என்னை குறை கூறுகிறீர்கள். ஷெஹன்ஷா, நீங்கள் ஏன் இதற்கு மருந்து போடவில்லை? எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறீர்கள்? நான் இப்போதே மருந்தை வரவழைக்கிறேன். யாரங்கே? அதற்கு அவசியம் இல்லை ஜோதா பேகம். நான் வேண்டுமென்றேதான் இந்த காயத்திற்கு மருந்து போடவில்லை. ஏன்? ஜோதா பேகம், இந்த வெட்டப்பட்ட காயம்தான் என் மகனின் வீரத்திற்கான அடையாளம். அதை நினைவு சின்னமாக நான் என்னிடத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. எந்த காரணத்திற்காக என் மகனை நான் அனுப்பி வைத்தேனோ, இத்தனை வருடம் பிரிந்திருந்தேனோ, அந்த லட்சியம் நிறைவேறிவிட்டது. என்னுடைய மகன் மிகப்பெரிய வீரனாக திரும்பி வந்திருக்கிறான். தாங்களும் அடிக்கடி தேவையில்லாமல் வருத்தப்பட்டீர்கள் ஜோதா பேகம். நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா, உங்கள் மகனுக்கு உங்கள் மீது கோபம் இல்லை. சிறு வயதில் நடந்த அனைத்தையும் அவன் புரிந்து கொண்டு உங்களிடத்தில்தான் முதலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினான், அவனுடைய அன்னையிடம். அவன் தன் அன்னையிடம் வரவில்லை. ஒரு ராஜமாதாவிடம் தான் சலீம் வந்தான். ஷெஹன்ஷா, நீங்கள் ஏன் இதற்கு மருந்து போடவில்லை? எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறீர்கள்? நான் இப்போதே மருந்தை வரவழைக்கிறேன். யாரங்கே? அதற்கு அவசியம் இல்லை ஜோதா பேகம். நான் வேண்டுமென்றேதான் இந்த காயத்திற்கு மருந்து போடவில்லை. ஏன்? ஜோதா பேகம், இந்த வெட்டப்பட்ட காயம்தான் என் மகனின் வீரத்திற்கான அடையாளம். அதை நினைவு சின்னமாக நான் என்னிடத்திலே வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பெருமையாக இருக்கிறது. எந்த காரணத்திற்காக என் மகனை நான் அனுப்பி வைத்தேனோ, இத்தனை வருடம் பிரிந்திருந்தேனோ, அந்த லட்சியம் நிறைவேறிவிட்டது. என்னுடைய மகன் மிகப்பெரிய வீரனாக திரும்பி வந்திருக்கிறான். தாங்களும் அடிக்கடி தேவையில்லாமல் வருத்தப்பட்டீர்கள் ஜோதா பேகம். நீங்களே பார்த்தீர்கள் அல்லவா, உங்கள் மகனுக்கு உங்கள் மீது கோபம் இல்லை. சிறு வயதில் நடந்த அனைத்தையும் அவன் புரிந்து கொண்டு உங்களிடத்தில்தான் முதலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினான், அவனுடைய அன்னையிடம். அவன் தன் அன்னையிடம் வரவில்லை. ஒரு ராஜமாதாவிடம் தான் சலீம் வந்தான். யாரங்கே? அனைவரையும் உடனடியாக தர்பாருக்கு வரச் சொல்லுங்கள். தாங்கள் என்ன செய்கிறீர்கள் ஷெஹன்ஷா? சலீமை தாங்கள் எதுவும் செய்யக்கூடாது. நான் அவனை பற்றி உங்களிடம் குறை கூறவில்லை. அவன் எதை செய்தானோ வேண்டுமென்றே செய்யவில்லை. அவன் என்னுடைய ராஜமாதா என்கிற பதவிக்கு மரியாதை தான் செலுத்துகிறான். இங்கு பாருங்கள், பல வருடங்கள் கழித்து வந்திருக்கிறான். அவனை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள். அமைதியாயிருங்கள் பேகம், அமைதியாக இருங்கள். நான் என் மகனுக்கு தண்டனை அளிக்கப் போவதில்லை. பிறகு நான் ஷேக் பாபாவை இங்கே அழைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அதற்காகத்தான் அவனை பாட்டானில் இருந்து அழைத்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டே இருங்கள், கவலைப்படாதீர்கள். காதிற்கு நினைவு திரும்பும் வரை அவனது அனைத்து கடமைகளையும் அனைத்து பொறுப்புகளையும் நமது சலீம் தான் செய்ய வேண்டும். நீ மோத்தியிடம் மன்னிப்பு கேட்கும் வரையில் இந்த வெயிலில் இன்று முழுவதும் நின்று கொண்டிருக்க வேண்டும். என்ன யோசிக்கிறீர்கள் அண்ணா? நன்றாகத்தானே இருக்கிறீர்கள். இங்கு வந்தாலே மனக்கவலை வந்து விடுகிறது. நான் சுதந்திரமாக இருப்பது போன்ற எண்ணம் வரவில்லை. ஆனால் இங்குதான் அனைத்து வித வசதிகளும் இருக்கிறதே. உங்களுக்கு ஜலதோஷம் ஏதாவது பிடித்திருக்கிறதா? வேண்டுமானால் மருத்துவரை அழைக்கட்டுமா? வேண்டாம் குத்து, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். இந்த அரண்மனையின் 4 சுவர்களுக்குள் என் மூச்சு அடைக்கின்றது. இந்த இடத்தில் வீசும் காற்று கூட மிகவும் சூடாகத்தான் இருக்கிறது. சலீம் அண்ணா, தயை கூர்ந்து தாங்கள் கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் நமக்கு நல்லது. என்னால் மறக்க முடியாது குத்து, என்னால் மறக்க முடியாது. இந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் நாள் முழுவதும் வெயிலில் நிற்க சொல்லி தண்டனை கொடுத்தார்களே. ஒரு நாள் முழுவதும் நான் இங்கு நின்றேன். அதை எப்படி என்னால் மறக்க முடியும்? எப்பொழுதெல்லாம் ராஜமாதாவை நான் பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் என்னை தனிமையில் விட்டதுதான். ஷெஹன்ஷாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருவதெல்லாம் என் உயிரை விட அவருக்கு அவருடைய கடமைதான் முக்கியம் என்று நினைத்தாரே, அந்த நாட்கள் தான். என்னை விடுதலை செய்ய அவர் வரவே இல்லை. அந்த காரணத்தினால்தான் அவருடைய அழைப்பை நான் கேட்கவே இல்லை. இங்கு வரவும் விரும்பவில்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அண்ணா. நீங்கள் 7 வருடங்களாக இங்கு இல்லை. ஆனால் நான் இருந்தேனே. ஷெஹன்ஷா மற்றும் ராஜமாதாவின் கண்களில் தங்களை
காணாத ஒரு ஏக்கத்தை பார்த்தேன். ராஜமாதா எத்தனை வருடங்களாகவும் தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தான் இருந்தார். அவரும் உங்களைப் போலவே தவித்துக் கொண்டிருந்தார். நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும் அண்ணா. உங்கள் மனதில் உள்ள வேதனையையும் வலிகளையும் தாங்கள் இப்போதே மறந்தாக வேண்டும். குதுப் மிகவும் சரியாக கூறுகிறார் இளவரசே. நான் உனக்கு இளவரசன் இல்லை என்று எத்தனை முறை கூறியிருக்கிறேன். என்னை நீ சலீம் என்றே அழைக்கலாம். நானும் உன்னை போல் ஒரு வீரன் தான், புரிந்து கொள். சகோதரரே, கடந்த காலத்தை நீங்கள் மறக்க முயற்சி செய்ய வேண்டும். செய்தேன், பலமுறை முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை. எவரையும் என்னால் மன்னிக்க முடியவும் இல்லை. ஒரு 9 வயது சிறுவனை தாய் தந்தையிடமிருந்து பிரித்து அனுப்பினார்களே, அதோடு யுத்தத்திற்கும் அனுப்பினார்களே. அதை என்னால் எப்படி மறக்க முடியும்? நான் இங்கு இருக்கவே விரும்பவில்லை. அப்படி என்றால் என்ன கூற வருகிறீர்கள்? மீண்டும் யுத்த களத்திற்கே செல்ல விரும்புகிறேன். அங்குதான் எனக்கு நிம்மதி இருக்கிறது. 7 வருடங்களுக்கு முன்பு எந்த போராட்டத்தை தண்டனையாக நினைத்தேனோ அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதியை கொடுத்ததாக இருந்தது. நான் வெறும் சலீமாக இருக்கத்தான் விரும்புகிறேன், ஒரு சாதாரண வீரன். பாட்டியின் பேச்சை மறுக்க முடியாமல் தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் வெகு நாட்கள் இங்கு இருக்க மாட்டேன். ஷெஹன்ஷாவிடமிருந்து அனுமதி பெற்று மீண்டும் யுத்த களத்திற்கே சென்று விடுவேன். இளவரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். ஷெஹன்ஷா தங்கள் அனைவரையும் தர்பாருக்கு அழைத்திருக்கிறார். எச்சரிக்கை! முகலாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்துஸ்தானின் ஷஹன்ஷா, முகலாய சாம்ராஜ்யத்தின் விடிவெள்ளி முடிசூடா மன்னர் ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு முகலாய ராஜ்யத்தின் இளவரசர் நமது தர்பாருக்கு விஜயம் செய்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு மருன் பாஷா எனக்கு முன்னதாக ஒரு விழா நடத்தினார். அது ஒரு சிறு முயற்சிதான். இளவரசருக்கு தனி மரியாதை கொடுப்பதற்கான ஒரு முயற்சி. சாம்ராஜ்யத்தில் இளவரசர்களுக்கும் சகோதரர்களுக்கும் அக்சாரி, இந்தாத், காம்ரானுக்கும் சிலவற்றை கொடுத்தார். இன்று அதே சடங்கை நான் செய்ய விரும்புகிறேன். நான் என் மகன்களான முராத், தானியல் மற்றும் ராஜ்யத்தின் இளவரசரான சலீமிற்கும் சாம்ராஜ்யத்தின் சார்பாக கௌரவம், ராஜ்யத்தின் மிகப்பெரிய அந்தஸ்தையும் அளிக்க விரும்புகிறேன். மகனே முராத், என் அருகே வாருங்கள். ராஜ்யத்தை பிரித்துக் கொடுப்பதில் சகோதர சகோதரிகளுக்குள் சண்டை ஏற்படக்கூடாது என்பதற்காக ஷெஹன்ஷா ஜலால் தன்னுடைய 3 மகன்களான சலீம், தானியால் மற்றும் முராதிற்கு ராஜ்யத்தை சமமாக பிரித்துக் கொடுத்தார். அதேபோல் மகள்களான ஷக்குரு நிசா, ஆராம் பானு மற்றும் கானமிற்கும் பிரித்துக் கொடுத்தார். அவர்கள் வெவ்வேறு தாய்களுக்கு பிறந்திருந்தாலும் தந்தை ஒருவர்தான், ஜலாலுதீன் முகமது அக்பர். இந்த சம்பிரதாயத்திற்கு பிறகு இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. அதற்காக தான் உங்களை நான் வரவழைத்தேன். ஷேக்கு பாபா, அனைவருக்கும் முன்பாக வாருங்கள். இளவரசர் சலீம் தான் வருங்கால ஷெஹன்ஷாவாக மாறுவார் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தேன். இப்போது அவர் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ராஜ்யத்தின் ஒரு முக்கிய பொறுப்பை இப்போது நான் அவருக்கு அளிக்கப் போகின்றேன். அந்த பதவியில் ஏற்கனவே எப்போதும் என்னோடே இருந்த
மரூன் கான் பாபா பெஹரம் கான் வகித்தார். தோடுமல் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. தாங்கள் தரும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு விருப்பமில்லை.